இன்னைக்கு காலைல என் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு காலுங்க. ஓகே, பீச் ஸ்டேஷன்ல இருந்து என்னை விசாரணைக்கு வந்து அழைச்சிருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கிட்னி அவதூறுலாம் சந்தோஷப்படாதீங்க. அதாவது நான் 2 வாட்டி கமிஷனர் ஆஃபீஸ் வாசப்படி ஏறி 2 வாட்டி கேஸ் கொடுத்துருக்கேன். முதல் கேஸை வந்து கிரிமினல் டிஃபமேஷன், சிவில் கிடையாது, கோர்ட்ல பாத்துக்கோன்னு லிப்ல அமிச்சிட்டாங்க. இப்ப ரீசெண்டா நான் பிரஸ் மீட்லாம் கொடுத்து ஒரு இது கொடுத்திருந்தேன்ல கேஸ், அதுக்கும் வந்து இப்ப வரைக்கும் கூப்பிடலாம், விசாரிக்கல, எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா என் கேஸை எடுக்கல, பெண்களுக்கு இவர்களால பாதுகாப்பு இல்லைன்னு வல்கர் வாரியர்ஸோட அனில் போட்டோ போட்டு ஒரு கிராஸ் போட்டு பீச்ல போர்டு பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். ஓட் ஃபார் டிஎம்கேன்னு இன்னொரு சைடு போர்டு பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். அதுக்காக கேஸ் போட்டிருக்கிறாங்க என் மேல. அன்னைக்கு நான் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு ஓகேம்மா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கால் பண்ணி அது வந்து கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 மணிக்கு விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. விசாரணைக்கு போக போறேன். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, அலிஷா அப்துல்லா அக்கா வந்து ஒரு கேஸ் கொடுத்தாங்க. அவங்க கேஸ் கொடுத்த மறுநாளே திருச்சி சூர்யா அரெஸ்ட், முந்தா நேத்து முக்தார் அண்ணாவும் அரெஸ்ட். ஓகேங்களா, நல்ல பாராட்டத்தக்க கூடிய விஷயம். ஒரு பெண்ணு வந்து அழுதுருக்காங்க, அவங்களோட குறைகளை சொல்லியிருக்காங்க, அதுக்கான ஆக்ஷன். எனக்காக ஆக்ஷன் எடுங்கன்னா ஏன் மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்க? அண்ட் இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமை வேற, சாட்டர்டே சண்டே கோர்ட் வேற இல்ல. ஸோ 4 மணிக்கு வந்து விசாரணைக்கு போறேன். ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரன் கூட இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா நடந்துக்க மாட்டான். உங்க ஆட்சியை நினைச்சு உண்மையிலே பயமா இருக்கு. பெண்கள் யாராச்சும் வந்து டிவிக்கு அகேன்ஸ்டா கேஸ் கொடுக்க போறீங்கன்னா முன்னாடியே யோசிச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற கேஸ்லாம் எடுக்க மாட்டாங்க, உங்க மேல புதுசா ஒரு கேஸா போட்டு அனுப்புவாங்க. ஸோ ஜாலியா அந்த ஆட்சியை வந்து என்ஜாய் பண்ணுங்க. போயிட்டு வந்துட்டு நான் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.